ஒரு சம்பவம் நடந்து ஒருத்தன் கொலை பண்ண பிறகு அப்புறம் அவனை கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை கொடுத்தா என்ன லாபம் இருக்குது? நீங்க ஃபர்ஸ்ட் உடைங்க, கை கால உடைங்க. அவனை உடைச்சா வந்துட்டு கத்தி பிடிக்க மாட்டான்ல அடுத்தது. தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா எந்த தனி மனிதனுக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஈவன் நம்ம கமிஷனர் வந்துட்டு ஸ்பாட்டுக்கே போல 3000 போலீஸ் போட்டாலும் நம்ம கமிஷனர் ஸ்பாட்டுக்கு போகணும் இல்லையா? சிட்டிக்குள்ள இருக்கும்போது அவங்க போகணும். அவங்க வந்துட்டு போன்லயே எல்லாத்தையும் பேசிக்கிறாங்க, எல்லாத்தையும் பிரஸ்லயே கொடுத்துட்றாங்களே தவிர அந்த ஸ்பாட்டுக்கு போனாலே வந்துட்டு சிட்டி கமிஷனர்லாம் பப்ளிக் வந்துட்டு எப்படின்னா பரவாயில்ல ஒரு உயர் அதிகாரி எல்லாம் வராங்கிற மாதிரி இருக்கும். பப்ளிக் மேல ஒரு அக்கறை இருந்தா உயிருக்கும் உடைமைக்கும் நிச்சயமா அந்த போலீஸ் பாதுகாப்பா இருப்பாங்க. நான் உயிரோட இருக்கணும், நான் எதுலையும் ஈடுபட்டுக்கவே மாட்டேன், இன்னைக்கு வேலை தப்பிச்சு ஓடினா போதும், இப்படி போனா நிச்சயமா வந்துட்டு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் உருப்படவே போறது கிடையாது. 2 கேங் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 கேங்க்ல வந்துட்டு ஒருத்தர் வெட்டி கொள்ளும் போது நிச்சயமா இன்னொருத்தரை வந்துட்டு வெட்டி கொள்ளுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். அட்லீஸ்ட் ஒரு பிரிவென்டிவ் அரெஸ்ட் வந்துட்டு போட்டு ஒரு கூண்டாஸ்ல போட்டுருக்கலாம். அந்த குற்றவாளிகளை ஒரு கூண்டாஸ்ல போடலாம், பிரிவென்டிவ் அரெஸ்ட் போடலாம். அல்ல பெயில்ல வரும்பொழுது வந்துட்டு அவங்களுக்கு பெயில் கொடுக்காம தடுத்து நிறுத்தலாம். கட்டாயம் வந்துட்டு அந்த கூலிப்படைகள் வந்து இல்ல சுரேஷை வெட்டி இருக்காங்க, இப்ப இவரு வந்து ஒரு அக்யூஸ்டா வராருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பின்னாடி இருக்கக்கூடிய அவனோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நிச்சயமா வந்துட்டு இப்ப இவரை வந்துட்டு வெட்டணும் இல்ல இவரை கொலை பண்ணணும் சொல்லிட்டு நிச்சயமா அவங்களுக்கு அந்த ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும். நிச்சயமா அந்த சுரேஷோட ஆட்கள் வந்துட்டு தன்னை கொலை பண்ணுவாங்கன்னு தெரியும். இவர் வந்துட்டு ஒண்ணு போலீஸ்ல வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த ஒரு பிஎஸ்ஓ இல்ல போலீஸ் பாதுகாப்பு அப்படி கேட்டிருக்கலாம். இல்ல தனக்கு தானே வந்துட்டு ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள அவர் வச்சிருக்கலாம், கொஞ்சம் ஆட்களை பக்கத்திலே எப்பயும் இருக்கிற மாதிரி வச்சிருக்கலாம். ஆனா ரெண்டுமே இல்லாத அவர் வந்து ரொம்ப ஃப்ரீயா போன மாதிரி இருக்குது. கூலிப்படை ரிப்பீட்டடா பண்றாங்க. இப்ப வேற கேஸ்ல அந்த கூலிப்படையில இருக்கவங்க பண்ணாங்கன்னு சொன்னா அவங்களை வெளியிலே விடக்கூடாது, இல்லைன்னா அவங்களை பிரிவென்டிவ் அரெஸ்ட். ஏன்னா ஈவன் சிட்டி கமிஷனருக்கு இங்க இருக்கக்கூடிய சமூக விரோதிகளை கூண்டாஸ்லயே போடலாம், அந்த பவர்ஸ் இருக்கு அவங்களுக்கு. நீங்க இருந்த டயத்துல இப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்கள் வந்துட்டு அப்ப வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு நீதிக்காக இருப்பாங்க, பயப்படுவாங்க. குற்றங்களை வந்து செய்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போனாலே பெரிய அவமானமா நினைச்ச காலம். இப்படிப்பட்ட கூலிப்படைகள் கிடையாது அப்பெல்லாம். இப்ப இந்த கொலை பண்ணிட்டு ஈஸியா தப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு வந்துட்டு வழக்கறிஞர்களும் என்ன பண்றாங்க, ஈஸியா பெயில் எடுத்துறாங்க அவங்கள. அதனால வந்துட்டு ஒரு அதாவது சமுதாயத்துல வந்துட்டு சமுதாய சீர்கேடுன்னு சொன்னா இன்னைக்கு எல்லாமே நடக்குது, எல்லா கிரைம்ஸும் ஈஸியா நடக்குது. நீங்க இருந்ததுக்கும் இப்போ நான் இருந்ததுல அதுக்கு முன்னாடி பீரியடு நான் சொல்றேன். அதாவது மக்கள் தொகை பெருகி அதுக்கேற்ற போலீஸ் கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு நல்ல ஒரு இந்த மாதிரி புலன் விசாரணை வந்துட்டு தனி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கணும். பல வேலைகள் கொடுக்கறது போலீஸுக்கு. அப்ப பல வேலைகள்ல வந்துட்டு ஒரு கேஸை வந்துட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் எடுத்து பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இங்க வந்து ஒரு மர்டர் கேஸ் நடக்குன்னா இதை முடிச்சுட்டு இன்னொரு மர்டருக்கும் அவர் தான் போகணும், இல்ல இன்னொரு வேற ஒரு விஐபி பந்தோபஸ்து போகணும். இப்படி பல வேலைகள் கொடுத்து அவங்களை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண விடுறது கிடையாது. அதனாலதான் வந்துட்டு இன்னைக்கு குற்றவாளிகள் தப்பிச்சு போறாங்க. இந்தியன் லாலே இருக்கு, ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா அவரை திருத்துறதுக்கு என்ன மாதிரியான வழிகள் செய்யணுமோ அதை செய்யணுங்கிறது. நீங்க வந்து என்கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிறீங்க, இன்னும் கடுமையான என்கவுண்டர் பண்ணணும்னு சொன்னா சிட்டிக்குள்ள வந்துட்டு அவ்வளவு பெரிய வாழை வச்சுட்டு ஒருத்தன் திரியிறானா பர்பஸே கிடையாது. வந்து ஒரு 4 வழக்கு இப்ப கூலிப்படைனா நீ ரிப்பீட்டடா அவங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ ஒருத்தன் கொலை கேஸ்ல மாட்டிட்டான்னு சொன்னா 2வது ஒரு கொலை கேஸ் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்குது? அவனை பிரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணணும், இல்ல வெளியில ஜெயிலுக்குள்ள இருக்கணும். வெளியில வரான்னு சொன்னா அவன் மறுபடியும் இதை தான் பண்ணுவான். அவனுக்கு வேற தொழில் கிடையாது. இப்ப கொலை பண்றவனுக்கு யார் வேலை கொடுப்பா? கல்யாணமும் நடக்காது, அவனை வீட்லயும் சேர்த்துக்க மாட்டாங்க. அவன் மறுபடியும் கொலை தான் பண்ணிட்டே இருப்பான். அவன் அது தொழிலா எடுத்து அவன் பண்ணிட்டே இருப்பான். அவன் என்ன பண்ண முடியும்?